ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு குரூப் 4ல் ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எப்படி நாம் எக்ஸாமில் வேலை வாங்குறது, இது பற்றி நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி குரூப் 4ல் குரூப் 2ல் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலையில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நான் குரூப் 2ல் பாஸ் ஆகிறதுக்கு நான் என்னென்ன பண்ணேன், இது போல் விஷயங்கள் தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இப்போ தான் பிகினர்ஸு, ஹவுஸ் ஒய்ஃபு, நியூ ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பீங்க. ஆல்ரெடி படிச்சும் இருப்பீங்க. படித்தவங்க நிறைய பேரால் 2-3 வருஷமாக தொடர்ந்து எழுதுவீங்க. அவங்களால மார்க்கு கெட் பண்ண முடியல. ஒரு 2 மார்க்கு 3 மார்க்கு இல்லை 2 கொஷின் 3 கொஷின் அது போலலாம் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு நீங்களாம் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, இது போல் டெக்னிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன ஃபைனலாக உங்களுக்கு சொல்ல வரேன்றது புரியும். இடையில பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் நான் சொல்லுவேன். தமிழுக்கு என்ன பண்ணணும், மேக்ஸ்க்கு என்ன பண்ணணும், ஜிஎஸ்க்கு என்ன பண்ணணும், சயின்ஸ்க்கு என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்ணணும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஒவ்வொன்றுமே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மார்க்கு கெட் பண்ணுறதுக்கு இல்லை கெயின் பண்ணுறதுக்கு, உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுல மாற்றமே கிடையாது. வீடியோ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், குரூப் 4ல் வெற்றி பெற நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, தென் நான் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறேன், ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 2 hours 3 hours தான் கிடைக்குது, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஸ்மார்ட் ஒர்க் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறீங்க, இல்லை குரூப் 2 2A குரூப் 1 எந்த எக்ஸாமாக இருந்தாலும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அந்த பாதையில் தெளிவாக இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த பாதையில் இறங்கின பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த பாதையை நோக்கி தான் போகணும். பேக் வாங்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேங்களா? எல்லாரும் பாஸ் பண்ணவங்க சொன்ன வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். எல்லாருக்கிட்டையும் ஒரு 4-5 பேர்கிட்ட நான் பேசினேன். ஓகேங்களா? அவங்க எல்லாருமே ஏன் கூட ஒன்றா படித்தவங்க தான். ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாருமே ஒவ்வொரு வருஷம் ஒரு சிலர் போவாங்க. அடுத்தடுத்த வருஷம் இது மாதிரி 2-3 வருஷமாக போனவங்க கிட்ட நான் பேசி கேட்ட விஷயங்கள் தான் நானுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன விஷயங்கள் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பின் வாங்கக்கூடாது. ஒரு ஃபஸ்ட்டு வருஷம் எழுதுறீங்க, ஓரளவுக்கு மார்க் எடுக்கிறீங்க, 2வது வருஷம் எழுதுறீங்க, அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. இப்படி 2-3 வருஷம் எழுதும்போது நம்மளால் வாங்க முடியலனாலும் அடுத்த வருஷம் நீங்கள் அந்த நிலையாக எக்ஸாமில் பாஸ் பண்ணி வாங்குற வரைக்கும் நிலையாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் பின் வாங்கக்கூடாது. ஓகேவா? டோன்ட் கெட் பேக். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். நீங்கள் இந்த பாதையை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய திங்க் பண்ணலாம், ஆனால் சூஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் பேக் வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை சரியில்லை, வறுமை, இல்லை குழந்தை இருக்காங்க, நான் வேலை செஞ்சுட்டே படிக்கணும், இதுமாரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களால் ஒரு 1 hour கிடைக்குதா, நீங்கள் படிங்க, பரவாயில்ல. 2 hour கிடைக்குதா, படிங்க, பரவாயில்ல. ஆனால் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்க. டைம் கிடைக்கல அப்படின்ற அந்த காரணத்தை மட்டும் தேடாதீங்க நீங்கள் படிக்கலன்றதுக்காக. 2வது விஷயம். 3வது விஷயம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, ஏதோ ஒரு மார்க் எடுக்கிறீங்க, அந்த மார்க்கில் இன்றைக்கி 90 எடுக்கிறீங்க, அடுத்த டெஸ்ட்டில் நீங்கள் 95 எடுக்கணும், அடுத்த டெஸ்ட்டில் 95+ எடுக்க ட்ரை பண்ணணும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களோட மிஸ்டேக்ஸை தனியாக நோட் போட்டு எழுதிக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழில் என்ன பண்ணாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் ஜென்ரலாக அவங்க ஃபாலோ பண்ண விஷயம். இது நீங்கள் உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் கோலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல நிற்கக்கூடாது, அதை கெட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் ஜென்ரலான விஷயம். இப்போ நாம் பாடத்துக்குள்ளே வருவோம். தமிழுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும். தமிழ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, நீங்கள் எடுக்க வேண்டிய எய்ம் மார்க் பார்த்திங்கன்னா 95+. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் உங்களோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்கூல் புக்ஸ் பார்த்து எடுக்கிற நோட்ஸாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய நோட்ஸ் ஒன்லைனராக இருக்கலாம். இதை நீங்கள் எப்படி அவங்க படித்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா,
மினிமம் வந்து 3 டைம்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து படிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து படிச்சிருக்காங்க, நோட்ஸ் எடுத்திருக்காங்க, 2வது டைம் ரிவிஷன் பண்ணியிருக்காங்க, 3வது டைம் ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி 3 முறை வந்து மினிமம் வந்து ஸ்கூல் புக்ஸை படிச்சிருக்காங்க. அந்த படித்ததில் வந்து நோட்ஸ் எடுத்திருக்காங்க. நோட்ஸ் எடுத்துட்டு நோட்ஸ் எடுக்க முடிஞ்சவங்க நோட்ஸ் எடுத்திருக்காங்க. எடுக்க முடியாதவங்க ஒன்லைனர் யூஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே இந்த தமிழ் புக்கை ஒரு 10 முறையாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும். ஓகேங்களா? 10 முறைனா அதில் இருக்கிற கண்டென்ட்டு நீங்கள் 10 முறையாவது ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து 30லிருந்து ஒரு 40-50 கொஷின் நீங்கள் என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். அதில் இருக்கிற கொஷின் வந்து உங்களை மார்க் கெட் பண்ணுறதுக்கு வந்து தூக்கி விடும். கொஷின்லாம் வந்து நீங்கள் அதை அகைன் பார்க்கும்போது புதுசாக நீங்கள் போயிட்டு எக்ஸாமில் உட்கார்ற ஃபீல் இருக்காது. அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குரூப் 4 சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 டைம் வந்து படிச்சிருக்காங்க. 1 or 2 டைம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே புக்கில் கவர் ஆகிருக்கும், அவங்க ஃபாலோ பண்ண விஷயங்கள். அடுத்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? டெஸ்ட்டு வந்து நீங்கள் கிடைக்கிற கொஷின் பேப்பர் எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அடுத்த டார்கெட் வந்து டெஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கணும். டெஸ்ட்டு அதில் உங்களோட மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணி உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை பண்ணாவே வந்து 95+ வந்து தாராளமாக எடுக்கலான்னு சொல்கிறாங்க. வேறு எதுவுமே வெளி சோர்ஸோ இல்லை அதர் புக்ஸோ அதர் கண்டென்ட்டோ எதுவுமே அவங்க படிக்கல. இது மட்டும்தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதில் எது ஒன்று மிஸ் ஆனாலும் உங்களால் 90+ எடுக்க முடியும். இது ஃபுல்லாக நான் சொன்ன அந்த 5 ஸ்டெப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தமிழில் கண்டிப்பாக உங்களால் 95+ எடுக்க முடியும். தமிழில் 95+ எடுக்கிறதுக்கு ஸ்கூல் புக்ஸ் வேணும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு நோட்ஸ் ஆர் ஒன்லைனர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் 30லிருந்து ஒரு 50 கொஷின் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அதாவது இப்போ குரூப் 2 இருந்தாலும் பரவாயில்ல, குரூப் 2A, குரூப் 4 கொஷின் இது எல்லாமே ரிவிஷன் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரே சிலபஸ் தான். அடுத்து குரூப் 4 சிலபஸ் வைஸாக இருக்கிற அந்த பகுதி இ இருக்கு இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணணும், கண்டென்ட் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிக்கணும், அதாவது படித்து வச்சுக்கணும். அடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நிறைய பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் பண்ணிங்கனாவே நீங்கள் தமிழில் 95+ வந்து தாராளமாக எடுக்க முடியும். தென் வந்து மேக்ஸ் புக்குக்கு அவங்க வெளி புக்கு எதுவுமே படிக்கல. அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸ்கூல் புக் சம்முலையுமே வந்து புக்கு ஃபுல்லாக படிக்கல. எதெல்லாம் வந்து சிலபஸில் கவர் ஆகுதோ அந்த டாபிக் மட்டும் படிச்சிருக்காங்க. தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சம்மு வந்து நிறைய போட்டு பார்த்துருக்காங்க. டெஸ்ட் கொஷின் நிறைய அட்டன் பண்ணியிருக்காங்க. இது பண்ணாலே கண்டிப்பாக 20+ எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸ்கூல் புக் சம்மு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் சம்மு, டெஸ்ட்டு நிறைய அட்டன் பண்ணுறது, இது எல்லாம் பண்ணால் மேக்ஸ் கிளியர். அடுத்து ஜிஎஸ்க்கு வருவோம். ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பண்ணாங்க, ஒரு 50லிருந்து 65 கொஷின் எடுக்க. ஓகேங்களா? டெஸ்ட்டு முதல்ல வந்து ஸ்கூல் புக்ஸ் கண்டென்ட் தான். சிலபஸ் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஸ்கூல் புக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். வெளி புக்கு எதுவுமே படிக்கல, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதர் புக்ஸ் வந்து எதுக்கு படிச்சிருக்காங்கன்னா புக்கில் இல்லாத கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் வந்து பிடிஎஃபாவோ இல்லை கூகுள்லேயோ இல்லை இதுக்கெலாம் படிச்சிருக்காங்க. அதாவது லோக்கதலாத் இது மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டுக்கு மட்டும் படிச்சிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபரன்ஸ் 11th 12th வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் டாபிக் மட்டும் படிச்சிருக்காங்க. இம்பார்ட்டண்ட் டாபிக்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக். இது எல்லாமே பண்ணாவே ஜிஎஸ்சில் என்ன பண்ணலாம், 50லேருந்து 65 வரைக்கும் எடுக்கலாம். சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும்லாம் அவங்க படிக்கல. 10th and 9th மட்டும்தான் படிச்சிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து லோவாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் என்னதான் விழுந்து படித்தாலும் அந்த டைமில் உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும். வருஷ கணக்காக நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க, செய்தி கேட்குறவங்க, ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இப்போ என்ன நடக்குது, இன்றைக்கி என்ன தேர்தல் நடக்குதா, இன்றைக்கி என்ன நியூஸ் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தலாம், இப்போ இது போல் தேர்தல்லாம் நடக்குது, இதுமாரி அப்டேட்டில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களால் மார்க் வாங்க முடியும். இல்லைனா வந்து அது மார்க் எப்படியாவது நம்மளை சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு வாரி விட்டுற அளவுக்கு தான் இருக்கும். அதனால் சயின்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. மீதி எல்லாத்துக்குமே இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, 175+ எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நீங்களும் 175+ எடுக்கணும். தமிழில் ஒரு 95+, மேக்ஸில் ஒரு 20+, இதுவே வந்து பார்த்திங்கன்னா 115 வந்துடும். இதை தவிர்த்து 75 கொஷின் இருக்குது ஜிஎஸ்சில். இதில் நீங்கள் மினிமம் 50 வாங்கினீங்கன்னா கூட 165 வந்துடும். அப்போது மினிமம் 50 தான் உங்களால் வாங்க முடியாது. 75ல் 60 எடுக்கலாம், 65 எடுக்கலாம். அப்படி போனீங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம்,
180+ வந்து தாராளமாக எடுக்கலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க்கு தான். என்ன ஸ்மார்ட் ஒர்க்? இப்போ நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும் அதர் ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். என்ன ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு எல்லாமே படிக்கிறதுக்கு ஒரு 8 hours கிடைக்குதுன்னா அந்த 8 hours வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் உங்கள் டைமை. எப்படி க்ரியேட் பண்ணுறது? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீட்டில் அம்மா இருப்பாங்க, சமைச்சு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி இருப்பாங்க ஃபுல் டைம் ஆஸ்பரண்ட்டு. ஒரு சிலர் ஒர்க் பண்ணிவிட்டு படிப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்க்குனா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 hours ஆவது படிக்க டைம் வேணும். எப்படி 4 hours ஆவது படிக்க டைம் வேணும்னா, இப்போது மார்னிங் எழுந்திருக்கீங்க ஒரு 5 o'clock எழுந்துக்கிறீங்கன்னா 5 o'clock to ஒரு 7 o'clock வரைக்கும் நீங்கள் படிக்கணும், ஒரு 2 hours. அப்படி உங்களால் 4 o'clock எழுந்துக்க முடிஞ்சுது அப்படின்னா 4 to 7 மார்னிங்கே நீங்கள் ஒரு 3 hours வந்து க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 7 to 11 o'clock வரைக்கும் வீட்டு ஒர்க் இருக்கும். அந்த வீட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு 1 hour இல்லை ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது போல் வந்து உங்களுக்கான டைமிங்கை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் க்ரியேட் பண்ணணும். மார்னிங் ஒரு 5 to 7, அதுக்கப்புறமா வந்து ஒரு 11 to 1 o'clock, இங்கே ஒரு 2 hours, இங்கே ஒரு 2 hours, பசங்க வர்றதுக்குள்ளே 2 to 4, இங்கே ஒரு 2 hours, நைட்டு வந்து 8 மணிக்கு மேலே ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு 8 to 10. அப்போது உங்களுக்கான டைமும் நீங்கள் 8 hours வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். இப்படி உங்கள் டைமை நீங்கள் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும். தெரியும் அவங்க அளவுக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபால் படிக்க முடியாது, அவங்க ஃபுல் எனர்ஜியாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு டைம் அதிகமாக இருந்தாலுமே அவங்களுக்கும் ஒரு சில வேலைலாம் இருக்கும் நம்மள மாதிரி. ஓகேங்களா? என்னதான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லைனாலும் ஒரு ஜென்ஸாக இருந்தாலும் ஒரு கேர்ளாக இருந்தாலும் அவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கும், வீட்லேயும் வேலை செய்கிற வேலைலாம் இருக்கும். அதனால் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிவிட்டு அந்த காரணத்தையே நம்ம சொல்லக்கூடாது. சொல்லாமல் நமக்கான டைமை நம்ம தான் க்ரியேட் பண்ணி தமிழ் இந்த டைமில் படிக்கணும், மேக்ஸ் இந்த டைமில் பண்ணணும், ஜிஎஸ் இந்த டைம் பண்ணணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும். இது போல் விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ அவங்க ஃபுல் சிலபஸையும் படிக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கு கவர் ஆகிற ஏரியா ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த லெசன்ஸ் மட்டும் பாருங்கள். உங்களுக்கு அந்த மார்க்கு கவர் ஆகிற ஏரியாக்கே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை மட்டும் படித்தா கூட போதும் 180+ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹவ் டு பாஸ் 6 months in Group 4ன்னு அதில் வந்து ஃபுல் கண்டென்ட்டுமே கொடுத்துருப்பேன். ஜிஎஸ்க்கு இது மட்டும் படித்தா போதும், மேக்ஸுக்கு இதை மட்டும் படித்தா போதும், தென் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலுமே வந்து ஒரு 1/2 hour போகும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் கூட நீங்கள் படித்தா போதும், கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் மார்க் எடுக்க முடியும். அதனால் வந்து நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளாலையும் வந்து அவங்கள மாதிரி வெற்றி பெற. ஓகேங்களா? நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் ஸ்மார்ட் ஒர்க். ஓகேங்களா? உங்களுக்கு டைம் இல்லைனாவே ஃபஸ்ட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்மார்ட் ஒர்க்கு தான். எந்த ஏரியாவில் மார்க் அதிகமாக கவர் ஆகுதுன்னு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டைமை நீங்கள் ஒதுக்குங்க. கை குழந்தை இல்லை வந்து 1 year தான் ஆகுது அப்படின்னா அவங்க தூங்குகிற டைமில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் அம்மாவோ இல்லை மாமியாரோ இல்லை ஹஸ்பண்டோ யாருக்கிட்டனா ஒரு ஹெல்ப் கேட்டு அந்த டைமில் வந்து நீங்கள் படிங்க. உங்களுக்கான ஏம் நீங்கள் Group 4, Group 2, Group 2A எதனா வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கான பாதி வந்து கடவுள் அமைச்சு கொடுப்பாருன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நமக்கான பாதியை நம்ம க்ரியேட் பண்ணி போயிட்டே இருந்தால் நமக்கு இடையில வருது இல்லைங்களா டிஸ்டர்பன்ஸ்லாம், அதை வேணால் விலக்கி விடுவார். ஆனால் உங்களுக்கான பாதியை நீங்கள் தான் போடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைனா வந்து அம்மா அப்பா மாமியார் மாமனார் அண்ணா தம்பி யார் வேணாலும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களால் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்க முடியும். நான் சொன்ன விஷயங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வேலை வாங்கிட்டு இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் எல்லாராலையும் வேலை வாங்க முடியும். இந்த நிமிஷம் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும், உங்களால் வேலை வாங்க முடியும். எந்த ஒரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். தென் வந்து நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேக் வாங்காதீங்க. ஓகேங்களா? ஸ்டெப் எடுத்து வச்சுட்டா பேக் வாங்காதீங்க. இந்த ஒர்க் மட்டும் பண்ணுங்கள், போதுமானது. எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுன்ற வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் வந்து இது போல் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.